கடைசி 2 வாரம் டெக் வேர்ல்டை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சுவாரஸ்யமான நாட்களாக தான் போயிட்டு இருந்துச்சு. And as of today, TikTok is back. ஜனவரி 19 டிக்டாக்கை அமெரிக்காவில் அஃபிஷியலாக பேன் பண்ணாங்க. ஜனவரி 20 டிக்டாக்கை அஃபிஷியலாக அன்பேன் பண்ணாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தலைவன் டொனால்ட் ட்ரம்ப் தான். அதிபராக பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே அதிரடியான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதில் ஒன்று தான் டிக்டாக்கை பேன்லேருந்து அன்பேன் பண்ணது. ஒரு கண்டிஷனோட தான் அன்பேன் பண்ணியிருக்காரு. டிக்டாக் தங்களோட 50% ஆஃப் ஷேரை ஏதாச்சும் ஒரு அமெரிக்கா பேஸ்ட் நிறுவனத்துக்கு வித்துடணும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அந்த 50% ஷேரை கண்டிப்பாக நாம தான் வாங்கி ஆகணும்னு எலான் மஸ்க் ரொம்பவே முனைப்பாக செயல்பட்டுக்கிட்டு வராரு. இவர் ஏன் டிக்டாக் ஷேர்ஸை வாங்குறதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணுறாருன்னு ஒரு நல்ல ரீசன் இருக்குது. ஏற்கனவே எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கி அதை எக்ஸ்னு நேம் சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதோட ரீசெண்ட் அப்டேட்டில் ஒரு ஏஐ இன்டெகிரேட் பண்ணியிருந்தார், X.AI. பொதுவாக ஒரு ஏஐ ரெடி பண்ணி ட்ரெயின் பண்ணோன்னா பில்லியன்ஸ் ஆஃப் யூசர் டேட்டா இருக்க ஒரு டேட்டா செட் தேவை. டேட்டா செட் எந்த அளவுக்கு ஆர்கானிக்காக இருக்கோ அந்த அளவுக்கு ஏஐயோட அவுட்புட் சூப்பராக இருக்கும். X.AIயோட அவுட்புட்டை பார்த்த எலான் மஸ்க் டிக்டாக்கோட வேல்யூ என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலேயே இப்போ இருக்க சூழ்நிலையை பயன்படுத்தி எப்படியாவது 50% ஆஃப் டிக்டாக் ஷேரை வாங்கணும்னு இருக்காரு. அப்படி எல்லாம் டிக்டாக் ஷேர்ஸை வாங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஹோஸ்டிங் ரைட்ஸ் எல்லாத்தையும் அமெரிக்கா பேஸ்டு க்ளவுட் சர்வீஸ்க்கு தான் மூவ் பண்ணுவாங்க. அப்படி மூவ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்தியாலையும் அன்பேன் பண்ண சொல்லி கேட்பாங்க. மேபி நமக்கு இந்த சம்மர் டைமுக்கு அப்புறமா டிக்டாக் இந்தியாலையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிக்டாக்கோட ஷேர்ஸை வாங்குறது மட்டும்தான் எலான் மஸ்கோட பிளான்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. தலைவன் பிளான் போடல, மாஸ்டர் பிளான் போட்டு வச்சுருக்கான். டிக்டாக்கையும் எக்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு மெகா அப்ளிகேஷனாக லான்ச் பண்ணுன்றது தான் எலான் மஸ்கோட ஃபியூச்சர் பிளான். டிக்டாக் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது செப்பரேட் அப்ளிகேஷனாக வருமா இல்லை கம்பைன் ஆனதுக்கப்புறமா வருன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்தியாவுக்கு டிக்டாக் ரிட்டர்ன் ஆகிறது உறுதி.